கட்சியின் மீது தேர்தல் விதிகளை மீறியதாக 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எஸ்பி சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் விதிகள் கடைபிடிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு மற்றும் விதிமுறைகள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டங்கள் நடத்தப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய குற்றத்திற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 16 முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை திமுக, அதிமுக உள்ளிட்ட 10 அரசியல் கட்சியின் மீது 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எஸ்பி சண்முகம் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மீண்டும் எச்சரிக்கை செய்வதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டியில் போலீசாரின் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி பகுதிகளில் துணை ராணுவத்தினரும் போலீசாரும் கொடி அணிவகுப்பு நடத்தினர். ஓமலூர் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சஞ்சீவ்குமார் தலைமையில் ஓமலூர் தாலுகா அலுவலகத்திலிருந்து கொடி அணிவகுப்பு தொடங்கி நடைபெற்றது. இதில் ஓமலூர் இன்ஸ்பெக்டர் லோகநாதன், தாரமங்கலம், ஜலகண்டாபுரம் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோர் துணை ராணுவத்தினருடன் ஊர்வலமாக வந்தனர். இதில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக இத்தகைய கொடி அணிவகுப்பை நடத்தி வருகிறோம் எனவும், பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கலாம், சுதந்திரமாக வாக்களிக்க போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் உறுதுணையாக இருப்போம் என்பதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே அணிவகுப்பு நடத்தியதாக தெரிவித்தனர். விருதாச்சலம் அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம் தொழூர் கிராமத்தில் கடந்த 4 நாட்கள் குடிநீர் வரவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஸ்ரீமுஷ்ணம் பிடிஓ பாலகிருஷ்ணன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட சாலை மறியலை கைவிட்டு அப்பகுதி பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வழக்குகள் மற்றும் மனுக்களை மின்னணு தாக்கல் முறையில் பதிவு செய்வதை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றங்களில் வழக்கு விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது. பல்வேறு ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றுவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதால் பழைய முறையிலேயே வழக்குகளை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும். நீதிமன்றம் செய்யக்கூடிய பணிகளை வழக்கறிஞர்கள் பொதுமக்களிடம் திணிக்கக்கூடாது. மின்னணு மனு தாக்கல் முறையில் அதிகபட்ச அளவில் குளறுபடிகள் ஏற்படும் என்பதால் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்வதில் மிகவும் தேக்கம் ஏற்படும் என்பதால் இம்முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாயூரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜெகதராஜ், மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வேலு குபேந்திரன் ஆகியோர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தால் வழக்கமான நீதிமன்ற பணிகள் 4வது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டன. வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் ஏவிஎஸ் கலை அறிவியல் கல்லூரி சார்பில் இருசக்கர வாகன பேரணி சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான பிருந்தா தேவி, மாநகர காவல்துறை ஆணையர் விஜயகுமாரி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக வந்து விளையாட்டு மைதானத்தை வந்தடைந்தது. இதில் கல்லூரி பேராசிரியர்கள், பேராசிரியைகள், மாணவ மாணவிகள் என 1500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டு வாக்களிப்பது நமது கடமை, நமது உரிமை போன்ற பல்வேறு வாசகங்கள் கொண்ட பதாகைகளை கையில் ஏந்திச் சென்றனர். நிகழ்ச்சியில் கல்லூரி தலைவர் கைலாசம், செயலாளர், தாளாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.